பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். வருகிற மே மாதம் 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடக்க இருக்கின்ற தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை நமது புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றது. மொத்தம் 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்படுவோம். ஆகையினால சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக அந்த அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 15 சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். ஸோ சேர விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வரங்களையும் கிருபைகளையும் தேவ சத்தத்தை கேட்கவும் ஆவிலே பலன் கொண்டு வளரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்பினால் சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கால செய்திகளை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் வீடுகளுக்குள் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். God bless you. God bless you all in Christ. Amen. நல்லா இருக்கீங்களா? யாவரையும் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Deuteronomy chapter 8 verse 3. அவர் உன்னை சிறுமப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருக்க மன்னாவினால் உன்னை போஷித்தார். இதுவரைக்கும் இப்படி ஒரு மன்னாவை போஷிப்பன் சரித்திரத்தில் கூட நினைக்கவில்லை இஸ்ரவேலனே. 40 வருடங்கள் உனக்கு நான் வானத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து பரத்திலிருந்து போஷித்தனே. பரத்திலிருந்து போஷிக்கிற கிருபை. Glory to God. I like the word பரத்திலிருந்து போஷிக்கிற கிருபை. எலியாவுக்கும் அப்படித்தானே செய்தார். பரத்திலிருந்து காகத்தை அனுப்பி பரத்திலிருந்து அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தாரே. Glory to God. எவ்வளவு பெரிய கிருபை யோசித்து பாருங்க. சாரிபாத் வீட்டிலே பானையில கலசத்துல என்னை பரத்தில் இருந்து தீர்க்கதரிசியா இருக்கிற எலியா எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கிருந்து பரத்திலிருந்து ஆகாரங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது அல்லவா? போது கர்த்தாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன எலியாவுக்கு பரத்திலிருந்து சுடப்பட்ட அடையும் தலைமாட்டில் தண்ணீரும் வைத்தாரே. இன்றைக்கு என் ஆண்டவர் பரத்திலிருந்து போஷிக்கிற கிருபை. பரத்திலிருந்து போஷிப்பார். உன்னதத்திலிருந்து இன்னைக்கு ஒரு சிங்காசனத்திலிருந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒன்று கட்டவிழ்க்கப்பட்டு அது உன் கைக்கு வந்து சேருகிற நாளாக மாறட்டுமே. அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் உனக்கு இருக்குமானால் பரத்திலிருந்து போஷிப்பார். பக்தி வைராக்கியம், வைராக்கியம் பக்தி, வைராக்கியம் அலோபராசியா கத்துடபலபராதியான் தரவா. வைராக்கியம் அழிக்கணும், நாசமா போனோம், அவன் ஒண்ணுமே இல்லாம போனோம். இந்த வைராக்கியம் வேணாம். எதிர்ஜபங்களை செய்கிற சில ஆட்களை நான் பார்க்கிறேன். God hate your prayers. அவனுக்கு நீங்க அடிக்கிற அடியில நீங்க கொண்டு வந்து நிறுத்துங்க ஆண்டவரே. யார கத்தர் அடிச்சு யார கொண்டு வருவார்? என்ன வார்த்தை சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? மகனே மகளே, கத்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God he doesn't like that prayer. He don't like such kind of prayer. அவனை அடித்து நீர் கொண்டு வாரும். யாரை அடித்து யாரை கொண்டு வர சொல்கிறார்? அதே அடி உங்களுக்கு விழுந்தால் நீங்க தாங்கிக் கொள்ள முடியுமா? யார் எப்படி இருக்காங்க யாருக்கும் தெரியாது. நான் எப்பவுமே தெரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, என் காலுக்கு ஏற்ற ஒரு காலணி உண்டு, அடுத்தவனுடைய காலணி உன் காலுக்கு ஏற்றதா இருக்காது. அவங்க நிலையில போய் நின்று யோசித்து பார்த்தால்தான் அவங்க என்ன நிலையில கஷ்டப்படுறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியும். நான் எடுத்தது ஒன்று, பட் the spirit of the Lord is something different. பரத்திலிருந்து கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரமாய், தகுதியுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நம் ஜெபம் ஞானமுள்ள ஜெபமா இருக்கணும். அஞ்ஞானிகளைப் போல் ஜெபிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அஞ்ஞானிகளைப் போல வினவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஞானமுள்ள ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஞானமுள்ள ஜெபத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு பரத்திலிருந்து போஷிக்கிற கிருபை உண்டாகட்டும். பரலோகம் திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள் கர்த்தர் அலங்கரிக்கிறார். இயேசு நாமத்தினாலே ஆண்டவரே, இன்னைக்கு நைட் நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் இரவிலே தலையணையிலே தலை சாய்க்கிறதற்குள்ளாக நீர் பரத்திலிருந்து எங்களுக்கு என்று கொண்டு வந்து கொடுக்கிற, I don't know whether it is a small or big, but it comes from heaven. That is very precious to us, Lord. அது எங்களுக்கு ரொம்ப விசேஷித்த காரியம் அல்லவா? அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும். பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் கை வைத்து தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்குது, இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். பலவீனங்கள் மாறுகிறது, கட்டுகள் முறிக்கப்படுகிறது. இயேசு நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.